ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆடி வெள்ளி ஸ்பெஷல் நம்ம என்னென்னலாம் செஞ்சோம் தான் பார்க்க போகிறோம். காலையிலே நான் 4 மணி போல் எழுந்து குளிச்சுட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனக்கு கோலம்லாம் அவ்வளோவா போட தெரியாது. நான் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்து தான் நான் போடுவேன். இப்போது கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கு நடுவில் நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கேன். கோலம் போட்டுட்டு நான் போய் சமைக்க நேரம் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் ஆடி வெள்ளி சாமி கும்பிட்டீங்களா, எப்படி கும்பிட்டீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், கோலம் எல்லாம் நான் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவுட்புட். இப்போது நான் அரிசிலாம் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது ஊறுற கேப்லேயே நம்ம ஒன்றுத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு சைடு பொங்கல் சாதத்துக்கு உலை வச்சுருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னொரு பக்கம் பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு காஃபி போடுறதுக்கு. நான் சாமி கும்பிட்ற வரைக்கும் சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங் தான் இருப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அரிசிலாம் நல்லா ஊறிடுச்சு. அதை வாஷ் பண்ணி நம்ம பொங்கல் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுக்கப்புறமா அரிசி ஒலை கொதிக்கும் போது நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு சாஸ் பேனில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம சேமியா இந்த பக்கம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரிசி கொதிச்சிட்ருக்கு. இது வேகட்டும். இதுக்கு நடுவில் நான் சாஸ் பேனில் சேமியா ஆட் பண்ணுறேன். இது நார்மல் சேமியா. வறுத்த சேமியா இருந்தால் நீங்கள் டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது ஒரு சாஸ் பேனில் தண்ணி ஆட் பண்ணிட்டு நான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசி நல்லா வேகட்டும். இதுக்கு நடுவில் பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதை நான் இறக்கி வச்சுட்டு ஒரு முட்டை ஒரு 5 எடுத்துருக்கேன். அதை வேக வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கிறது. அதனால் நான் கம்மி குவான்டிட்டியில் நான் செஞ்சிட்ருக்கேன். இப்போது முட்டை வேகிற கேப்பில் நான் டக்குன்னு போய் இன்ஸ்டண்ட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம். காஃபி குடித்ததுக்கப்புறமா நம்ம என்னென்ன செய்கிறோன்னு தான் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசிலாம் நல்லா வெந்துடுச்சு. நான் வறுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அந்த சேமியாவும் ஆட் பண்ணிட்டேன். முட்டையும் இந்த பக்கம் வெந்துட்டுருக்கு. சேமியா நல்லா குக் ஆனதுக்கப்புறமா லைட்டாக கீ ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சைலாம் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். நம்மளோட பாயாசம் டன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நான் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் நான் செஞ்சிட்ருக்கேன். அந்த பக்கத்துலேயே குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கு. நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறம் பொடியாக சாப் பண்ண ஆனியன், கருவேப்பிலை போட்டு சாட்டை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் முட்டை மசாலா செய்கிறதுக்கு ஒரு சாஸ் பேன் வச்சிட்ருக்கேன். அதில் எண்ணெய் லைட்டாக ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா நான் லைட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா சாஃப்டாக வதங்கி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ முட்டை மசாலாவுக்கு இது ரெடி ஆகிட்டுருக்கு. அண்ட் அதுலேயும் எண்ணெய் கடுகு போட்டிருக்கேன். கடுகு லைட்டாக பொரிஞ்சிட்ருக்கு. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அதையும் நான் நல்லா சாட்டை பண்ணிக்கிறேன். சாட்டை பண்ணிவிட்டு அதுக்கு பொடியாக கட் பண்ண டொமேட்டோ ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி அதை நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வச்சிடலாம். இப்போ இந்த சைடு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய், முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லாதனால நான் வெறும் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வரைக்கும் ஆட் பண்ணுறேன். நம்ம எப்பவுமே முருங்கைக்காய் இருந்தால் ஆட் பண்ணிடுவேன். இப்போது இது காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம இதை நல்லா ஒரு 15 மினிட்ஸ் காய் வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுத்துக்கலாம். இதுக்கு நடுவில் நான் முட்டை மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போது முட்டையை நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். நான் முட்டை நல்லா சோட்டையாகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்தோடனே லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மேலே பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணோம்னா நம்மளோட முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கருவாட்டு குழம்பு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறமா நான் நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவோட வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நான் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் வந்து இது நல்லா வந்து கொதித்து வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் நான் வந்து சாம்பார் வச்சிட்ருக்கேன். சாம்பார் வந்து நான் வந்து 1 பாட் ரெசிபி மாதிரி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது ஒரு பவுலில் வந்து பொடியாக கட் பண்ண ஆனியன் அண்ட் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பருப்பை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா வடைக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து வடை போட்டுக்கலாம். இது வந்து இருக்கட்டும். இது கையோடு வந்து நம்ம வடை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடையை வந்து ஒன்று ஒன்றா வந்து நான் வந்து சுட்டு எடுத்துட்டேன். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணலாம். வடை வந்து ஒரு பக்கம் குக் ஆனவுடனே இன்னொரு பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம். நம்ம இது நல்லா வந்து குக் ஆகட்டும். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனவுடனே நம்ம வடையெல்லாம் வந்து நம்ம எடுத்துடலாம். இதுக்கு நடுவில் நான் வந்து முருங்கைக்கீரை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். முருங்கைக்கீரையை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து எண்ணெய், கடுகு, பூண்டு எல்லாம் போட்டு நம்ம வந்து முருங்கைக்கீரையை வேக வச்சுட்டு வறுத்து அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை சேர்த்து மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட கீரை வந்து டன். இப்போது கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் வந்து வெல்லம், அப்புறம் துருவின தேங்காய் அதெல்லாம் போட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். வெல்லம் வந்து இந்த மாதிரி துருவின வெல்லமே இருந்துச்சு, அதுதான் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அந்த தண்ணியை வந்து அரிசி மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான். கூழம் வந்து நான் நேற்று நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதை கரைச்சி வச்சுட்டேன். நம்ம வந்து படையல் போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து நான்வெஜ்லாம் வந்து சேர்க்க மாட்டேன் படையலில். நான்வெஜ் இல்லாமல் தான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சின்னதாக ஒரு பாத்திரத்தில் வந்து கூழ் வந்து கரைச்சி நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் என்னோடய ஆடி வெள்ளி வந்து சிம்பிளாக வந்து நான் செஞ்சு முடிச்சிட்டேன். உங்கள் வீட்டில் ஆடி வெள்ளி எப்படி போச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு மினி விலாகில் மீட் பண்ணலாம். அண்ட் பாய்.